ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மார்கழி மாதம். மார்கழி மாதம்னாவே திருப்பாவை திருவெம்பாவை கண்டிப்பாக கோயிலில் பாடுவாங்க. ஸோ அந்த நமக்கு வந்து பக்தி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை இருக்குது இரண்டாம் தாளில். அந்த இரண்டாம் தாளில் இருக்கக்கூடிய திருப்பாவையில் வந்து 30 பாடல்களுமே இருக்குது. அதில் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சிங்கம் படத்தில் சூர்யா ஒரு டைலாக் சொல்லுவார்ல சிங்கத்துக்கு, அது மாதிரி ஆண்டாள் வந்து சிங்கத்தை பற்றி சொல்கிற ஒரு வர்ணனை. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பாவை வந்து ஆண்டாள் நாச்சியார் எழுதின ஒரு நூல். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார். அந்த ஆழ்வார் எழுதின திருப்பாவைங்கிறது ரொம்ப வைணவ இலக்கியங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுது. அதில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன், அந்த திருப்பாவை எப்படி இது பண்ணுறாங்கன்றத பார்த்துருவோம். முதல்ல வந்து பாவை நோன்பு, அதாவது பெண்கள்லாம் வந்து இளம் வயது பெண்கள் வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையணுன்றதுக்காக ஒரு நோன்பு பண்ணுவாங்க அந்த காலத்தில். அது பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் நடக்கும். நமக்கு தமிழர்களுடைய பண்பாட்டிலேயே பார்த்திங்கன்னா தை நீராடல், மார்கழி நீராடல்னு சொல்லி இருக்கும். இந்த கன்னி பெண்கள் வந்து இந்த நோன்பை நோற்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வது தான் அந்த பாவை நோன்பு. அதுபோல் ஆண்டாள் நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்ணனை நோக்கி நோன்பு இருக்கிறாங்க. அந்த நோன்புக்காக தங்களுடைய தோழிகள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கண்ணனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க திருப்பாற்கடலில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆழ்வார்கள் திவ்ய தேசம். அதில் வந்து திருப்பாற்கடலை அடைந்து அங்கே இருக்கிற கண்ணனை துயில் எழுப்புகிறார்கள். கண்ணனை துயில் எழுப்புறதுக்கு முன்னாடி நப்பெண்ணையை துயில் எழுப்புகிறார்கள். இந்த மாதிரி துயில் எழுப்பி கண்ணன்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி விரதம் இருந்திருக்கோம், இந்த விரத முறைகள்லாம் இதெல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. தோழிகளை எழுப்பி வர்றது, விரதத்தில் என்னென்ன பண்ணணும், இதையெல்லாம் சொல்லிகிட்டே வந்து கண்ணனை துயில் எழுப்பி கண்ணனிடம் எங்களுக்கு வேண்டிய வரத்தை நீ வந்து வழங்கணும்னு சொல்லக்கூடிய பாடல்கள் தான் இந்த திருப்பாவை முழுக்க இருக்கும். அதில் வந்து இந்த கண்ணனை துயில் எழுப்பி கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த கண்ணன் வந்து துயில் எழுந்து எப்படி வரணுன்றத ஒரு பாடலாக சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸில் எப்படி வருதுன்னா, திருப்பாவையில் வந்து காட்டக்கூடிய இயற்கை வர்ணனைகளை பற்றி எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த இயற்கை வர்ணனைக்கு இந்த பாடல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த பாடல் எடுத்தேன். ஆண்டாள் வந்து இதில் ஒரு இயற்கை வர்ணனை பண்ணுறாங்க. கண்ணன் வந்து துயிலிருந்து வரணும். அந்த கண்ணன் வந்து துயிலிருந்து வர்றத ஒரு சிங்கத்தோட பொருத்தி எப்படி எழுந்து வரணும்னு சொல்கிறாங்க. அதாவது மழை பெஞ்சிட்ருக்கு, ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சிங்கமானது என்ன பண்ணுது, குகைக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த சிங்கம் வந்து தூக்கத்துலேருந்து விழிக்குது. எந்திரிச்சு என்ன பண்ணுது, எந்திரிக்கும் போது அதோட கண்கள் விழிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமாக செந்நிறமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு நாலா பக்கம் நடந்து பார்த்துட்டு அதோட உடம்பை வந்து ஒரு சிலுப்பி உதிர்த்து அதோடைய நம்ம பிடரி மயிருன்னு சொல்கிறோம்ல, அது அப்படியே கம்பீரமாக நின்று கம்பீரமாக வர அந்த இது பொசிஷனுக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு கர்ஜனை பண்ணுது, பயங்கரமாக ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்பீரமாக அந்த குகையை விட்டு வெளியே வருது. ஸோ இந்த சீனை வந்து கண்ணனோட பொறுத்துறாங்க அவங்க. அதே மாதிரி கண்ணா நீ வந்து துயில் எழுந்திரிச்சு வரப்ப இந்த சிங்கம் மாதிரி எந்திரிச்சு வரணும், வந்து உட்காந்து எங்களுடைய கோரிக்கைகளை கேட்கணுன்றதான் அந்த பாடலோட இது. நம்ம அந்த பாடலை பார்ப்போம். அந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா, மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவிற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்த்து முழங்க புறப்பட்டு. இதுதான் வந்து அந்த சிங்கம் பற்றிய வர்ணனை. இதில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் மலை முழஞ்சில், அது மலையில் இருக்கக்கூடிய குகை, இந்த குகைக்கு தான் முழஞ்சில்னு சொல்கிறாங்க. மலையில் இருக்கக்கூடிய குகையில் மண்ணி கிடத்துறங்கும் அந்த சிங்கம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சீரிய சிங்கம், பெருமை மிக்க சிங்கம் அறிவுற்று தீவிழித்து, ஓகே தூங்கி எந்திரிச்சிச்சு, தூக்கத்துலேருந்து விழிக்கும் போது அதனுடைய கண்கள் வந்து சிவப்பாக இருக்குது. அதை தான் தீவிழித்துன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. வேரி மயிர் பொங்க, நல்லா அந்த பிடரை மயிர் வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு குஷன் மாதிரி நல்லா தெரியணும், விரிவடைஞ்சு இருக்கும். அந்த ஒரு மாதிரி சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய இதுதான் அந்த வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு. அது அப்படியே நடந்து 4 பக்கம் நடந்து
அந்த உடம்பை சிலுத்து அந்த சோம்பலை முறித்து விட்டு அது வந்து கிளம்பி போகுது. அது எப்படி கிளம்பி போகுது? ஒரு பெரிய கர்ஜனை கொடுத்து கிளம்பி போகுது. அது போல அடுத்து எப்படி சொல்றாங்கன்னா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனமே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாபாய். போதரமா போல இப்ப வந்து இந்த சிங்கம் வந்து எப்படி புறப்பட்டு வந்துச்சோ அது மாதிரி அதே மாதிரி நீயும் வந்து புறப்பட்டு வா கண்ணான்ற மாதிரி தான் சொல்றாங்க. நீ பூவை பூவண்ணா, இங்க பூவைன்றது வந்து இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. இந்த பூவை என்ற வார்த்தைக்கு வந்து பொருள் என்னன்னா காயாம்பூ. காயாம்பூ இன்னொரு பொருள் இருக்கு. பூவைன்னு சொன்னா பெண்களையும் பூவைன்னு சொல்லலாம். காயாம்பூ பூவைன்னு சொல்லி ஒரு பறவையையும் சொல்லுவாங்க. ஒரு பறவை, அது நாகனவாய் புல்னு சொல்லுவாங்க. நம்ம மைனாக்கு அந்த இதுதான் வந்து பூவைன்னு பேர் அதுக்கு இருக்கு. ஸோ இங்க வந்து பறவா பூவைன்னு சொல்லுவாங்க. நார்மலாக காயாம்பூவுக்கு இன்னொரு பேர் சங்க இலக்கியத்தில் பறவா பூவை. ஸோ அந்த பறவா பூவைன்னு சொல்லக்கூடிய காயாம்பூ, ஏன் காயாம்பூ இங்கே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதர்ச்செடி. இந்த புதர்ச்செடியில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து பூக்கும் போது அதோட பூக்கள் வந்து நீல நிறத்தில் இருக்கும், கொத்து கொத்தா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதை பற்றி சங்க இலக்கியங்களில் நிறைய வர்ணனை இருக்குது. அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் வந்து நீல நிறத்தில் தான் இது பண்ணுறாங்க. அதனால் பூவை பூவண்ணான்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த காயாம்பூ நிறம் இருக்கக்கூடிய நீல நிறக்கூடிய கண்ணா நீ வான்னு சொல்கிறாங்க. உன் கோயிலில் இங்கனமே நீ போந்தருளி, அதாவது உன்னுடைய திருக்கோயிலில் வந்து நீ எப்படி அந்த சிங்கம் புறப்பட்டு வந்ததோ அதே மாதிரி வந்து கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய சிங்காசனம் சொல்லக்கூடிய அரசர்கள் வந்து அமரக்கூடிய அந்த அரியாசனத்துக்கு சிங்காசனம் ஒரு பேரு. ஏன்னா அந்த சிம்ம வடிவ அலங்காரங்கள் இருக்கும். அது வந்து சிங்கம் எப்படி ஒரு காட்டுக்கு ராஜாவோ அந்த ராஜா கம்பீரத்தை காட்டுறதுக்கு சிங்கம் பயன்படுது. சிங்கத்தோட உருவங்கள் பொறித்திருக்கும். அந்த சிங்காசனத்தில் வந்து இருந்து யாம் வந்த காரியம், இவங்க வந்து பாவை நோன்பு நோற்று இறைவனை காண வந்திருக்கிறார்கள். இவர்களோட வந்த காரியத்தை கேட்டு அருளேலோர் எம்பாவாய், அவங்களுக்கு நாங்கள் வந்த காரியம் என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் அதை ஆராய்ந்து நீங்கள் எனக்கு என்ன அருள் புரியணுமோ அதை அருள் கொடுங்கன்னு சொல்லி வேண்டுறாங்க. இதுதான் வந்து திருப்பாவையில் இருக்கக்கூடிய பாடல். இதில் வந்து நம்ம இயற்கை வர்ணனைன்னு வரும்போது இந்த மாரி மலை முளைஞ்சல் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டு இதில் வந்து இந்த இயற்கை வர்ணனை இருக்குன்னு எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூவை பூவண்ணான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த பூவை அதாவது நம்ம பாடலில் வந்து தாவரங்களோ விலங்குகள் அதுக்கப்புறம் வந்து இயற்கை காட்சிகள் என்னென்ன வருதோ அதையெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணலாம். இதில் வந்து இந்த ரெண்டு விஷயத்தில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் சிங்கத்தை பற்றியும் இந்த பூவை பூவண்ணா காயாம்பூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணலாம். இதில் திருப்பாவையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். ஸோ 30 பாடலும் படிக்கணும். 30 பாடலும் படிச்சுட்டு அதுக்கு நம்ம தயாராகணும். எந்த விதத்தில் கேள்வி வரும்னு நாம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி தோழர்களே.